அழகா இருக்கு. கோல்ல போட்டுக்குங்க. இதுதான் அந்த பாகுபலி எக்ஸிபிஷன். லைரா பிளேட் கிளாஸ். Hey guys, welcome back to Zahi Tips. It's me Zahi. Hi guys, இப்போ நாங்க வந்து ஒரு குட்டி அவுட்டிங் போறோம். எங்க போறோம்னா சஸ்பென்ஸ் போக நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்க ஃபேமிலியோட ஒரு குட்டி அவுட்டிங் போறோம். இப்போ நாங்க எங்க போறோம்னா ராம்நாத்ல எக்ஸிபிஷன் போட்டுக்கறாங்க. அங்க நாங்க போற பாகுபலிக்கு போறோம். பாகுபலி அழகா இருக்கு. கோல்ல போட்டுக்குங்க. கோல்ல போடுங்க. கோல்ல. தன்சா எங்க போறியா? நாங்கள் வீட்டிலேருந்து ஓம்னியில் கிளம்பிட்டோம். அப்போ டைம் ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். சன்செட் ஆயிடுச்சு. இதுதான் சக்கரைக்கோட்டை கம்மா. நாங்கள் வந்து ராம்நாடு ரீச் பண்ணிட்டோம். இதுதான் புதுசாக கட்டுனாங்கல்ல அந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறங்கியாச்சு. இதுதான் ராம்நாத் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நிற்கிறோம். எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள். செம கூட்டமாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் என்ட்ரன்ஸ் ஏரியா. டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறோம். நாங்கள் வந்து அது வரைக்கும் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நிற்கிறோம். அங்கே பாருங்க தன்சா தன்சா வந்து கையில் ரிசா வச்சுக்குது. நான் ஆஃபிக் தன்சா ரிசா எல்லோரும் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நிற்கிறோம். டிக்கெட் வந்துருச்சு. ஒரு ஆளுக்கு 70 ரூபி. நாங்கள் டிக்கெட் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். உள்ளே வந்தாச்சு. நாங்கள் செட்டிங் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகுபலி படம் ஞாபகம் வரும். இந்த வந்து இங்கே வந்து 2 பேர் நின்று இந்த அம்பை விட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஹீரோ ஹீரோயின்னு. இந்த செட்டிங் ஃபுல்லாக கார்ட்போர்டில் தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் வில்லன் எல்லாரோட காஸ்டியூமும் எல்லாரோட கெட்டப்பும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து ஹீரோயின் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சுற்றி பார்த்தா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு காய்ஸ். நாங்கள் வந்து எல்லா இதுலேயும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இந்த எக்ஸிபிஷன் இன்னும் நடந்துக்கிட்டு யாரெல்லாம் போகலையோ சீக்கிரமாக போய் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் ராஜமாதா பக்கத்தில் நின்று நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த செட்டிங்கை பார்த்தோன்னே பாகுபலி படம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். இவங்க பக்கத்தில் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். கட்டப்பா எல்லாருக்கிட்ட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்து முடிச்சு நாங்கள் வெளியே வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா ஊஞ்சா பக்கம் போக போகிறோம். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக குட்டி குட்டி கடையாக இருந்துச்சு. என்னென்ன கடை இருந்துச்சுன்னா ஏசி கிரைண்டர் மிக்சிலாம் விற்கிற கடைலாம் இருந்துச்சு. பாப்கார்ன் விற்கிற கடை இருந்துச்சு. இந்த வந்து இப்போ நான் ஆஃபிக்கு ரிஷா அதுக்கப்புறம் வந்து சச்சாராத்தாக்கு வந்து இந்த வந்து பஞ்சு மிட்டாய் வாங்க போகிறோம். பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள். இது ஃபுல்லாக கிளிப்பு ஹேர் பேண்டு கடைலாம். இதெல்லாம் வந்து டாய்ஸ் கடை. இதெல்லாம் நாங்கள் போகவே இல்லை. டைரெக்டாக ஊஞ்சல் ஆட போயிட்டோம். நாங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு வந்தது இந்த கடைக்குள்ளலாம் அங்கே போய் பார்ப்போம். உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன்னா எல்லா கடையும் இருந்துச்சு. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ஊஞ்சல் பார்க்க போக போகிறோம். இதில் ஃபுல்லாக ஹேர் பேண்டு காதில் மாட்டுறது அதெல்லாம் இருந்துச்சு. இந்த கடையில் அப்பளம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் ஹேண்ட்பேக்கு பாலும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது வந்து இந்த கடையில் வந்து ஃபிஷ்ஷு விற்றுக்கிட்டு இருந்தாங்க.
குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக பவுலில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கண்ணில் பலூன் சுடுறதுலாம் இருந்துச்சு. இதில் பார்த்தோன்னே எனக்கு கொடைக்கானல் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த சைக்கிள்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எதில் போகிறோமோ கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த ஊஞ்சா பக்கம் வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டாக இருக்குங்களா அந்த ஊஞ்சா தெரியுது. அது பேர் அண்ணல் ஊஞ்சா. அது பேர் குட்டி பிள்ளைகளுக்கு கார் ஊஞ்சா இருந்துச்சு. பெரிய பிள்ளைகளுக்கு இந்த கப்பல் ஊஞ்சா இருந்துச்சு. ட்ரெயின் ஊஞ்சா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஹவுஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு நான் போவே இல்லை. இந்த ஜம்பிங் இருந்துச்சு. எல்லா பிள்ளையும் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணல் ஊஞ்சா ஓடிக்கிட்டு பாருங்களேன். அண்ணல் ஊஞ்சாவில் வந்து ரிசா ஆஃபிக்கு ஜெஸ்டாராத் ஆடினாங்க. இப்போ நான் போயிருந்தால் வந்து ட்ரெயின் ஊஞ்சா ஆட போகிறேன். அதுக்கப்புறம் தனுசாவும் ரோசினா மாமியும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் மம்மி தான் எங்களை வீடியோ எடுத்தாங்க. எனக்கு ட்ரெயின் ஊஞ்சா ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ட்ரெயின் ஊஞ்சா ஆடினேன். மற்ற ஊஞ்சாலாம் பார்க்குறது எனக்கு பயமாக இருக்கும். அதனால நான் ஆடலை. ட்ரெயின் ஊஞ்சால இறங்கி இப்போ நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். இங்கே டேபிள்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருந்தோம். எங்கள் அம்மா இந்த கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க. நூடுல்ஸ் போட்டிருந்தாங்க, பானிபூரி போட்டிருந்தாங்க, பாவ் பாஜி போட்டிருந்தாங்க, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போட்டிருந்தாங்க, பெரிய அப்பளம் இருந்துச்சு, காலிஃப்ளவர் பக்கோடா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக சாப்பிட்டோம். இது வந்து ட்ராகன் ஊஞ்சா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேண்ணா. இப்போ நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்துக்கிறோம். இப்போ நாங்கள் எந்த ஜூஸ் வாங்கணுன்னா ரோஸ் மில்க்கும் குலுக்கியும் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. நான் குடித்தேன்னா தூரத்தில் பாருங்கள் கப்பல் சாச்சன் ஊஞ்சா குட்டி கார்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, அது ஏதோ பேய் ஹவுஸ். ஒரு வழியாக நாங்கள் மூஞ்சாடிட்டு குட்டி ஷாப்புக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்தேன்னா பலூன் சுடுறதுன்னு நான் பார்த்தேன். எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் பலூன் சுடலை. இந்த பக்கம் வந்து சீப்பு ஹேண்ட்பேக்கு எல்லாம் இருந்துச்சு. எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அப்பளம் மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பேய் மாஸ்க்கெலாம் இருந்துச்சு, கண்ணாடிலாம் இருந்துச்சு, வாஷெலாம் இருந்துச்சு. இங்கே பிளேட்ஸாக இருக்குது. இந்த இடத்துல பிளேட்டு கிளப்பு எல்லாமே இருக்குது. இங்கே வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது. குட்டி குட்டி பாக்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லா ரேட்டுமே ஒரு 100 ரூபி இருக்கும். இது வந்து ப்ரெஷ்ஷு எல்லாம் இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே இந்த பாகுபலி எக்ஸிபிஷனில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஹேர் பேண்டு, கிளிப்பு, ஜிமிக்கி எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த வழியாக தான் போகணும். வர்றதுக்கு ஒரு வழி, போகிறதுக்கு ஒரு வழி. ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. பாகுபலி எக்ஸிபிஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. இன்னும் கூட்டமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் எல்லோரும் குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து பாப்கார்ன் சாப்பிட்டு விளையாண்டுக்கிட்டீங்கன்னா ஓம்னி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் ஓம்னியில் ஏற போகிறோம். பாகுபலி எக்ஸிபிஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. நாங்கள் ரிவ்யூஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊர் கீழக்கரைக்கு நாங்கள் வந்தாச்சு. ஓகே गाइस, எக்ஸிபிஷனை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை गाइस. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. பாய்.